ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக எனக்கு சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக வராது. எதிர்நீச்சலில் ஒரு எபிசோடில் பார்த்தேன், சப்பாத்தி வந்து பால் ஊற்றி செஞ்சால் சாஃப்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் அதை. சப்பாத்தி மாவை எடுத்துகிட்டு சால்ட்டு, அதுக்கப்புறமா ஆயில், அது வந்து நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி நான் ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக் வேணான்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக் வந்து சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைய போகிறோம். ஸோ பால் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு பிசைகிற மாதிரி மாவு வந்து லாஸ்ட்டில் நம்ம கையில் வந்து ஒட்டாத மாதிரி வரணும். அதே மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கனாவே லாஸ்ட்டாக வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். எனக்கு வந்து எப்போவும் மாவு பிசைறத இந்த ஸ்டெப் தான் ரொம்ப மாவு பிசையும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பால் அண்ட் எக் மிக்ஸ் பண்ணதில் என்னென்னு தெரில. பட் மாவு பிசைஞ்சப்பறம் சாஃப்டாக வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour கழித்து யூஸ்வலாக எப்பயும் போல் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் கீ ஆர் ஆயில் ஊற்றி சப்பாத்தி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி சாஃப்டாலாம் வராது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.